பெரிதாவது என்பது உண்மையிலேயே பெரிதாக ஆக்கணும் அப்படின்னா அது ஒரு ஹார்மோன் குறைபாடு, ஜெனட்டிக் பிரச்சனைகள், இப்படி நிறைய பேர் இருக்காங்க. இதை தவிர தன் உறுப்பு கொஞ்சம் பெருசா இருந்தா நல்லா இருக்கும், சின்னதா இருக்குன்னு கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியா இருக்கும். பல காரணங்களால் நம்ம கான்ஃபிடன்ஸ் கம்மியா இருக்கும். நம்ம கருப்பா இருக்கோம், இல்ல நம்ம முகம் இன்னும் அழகா இல்ல, இல்ல நமக்கு பணம் வசதி இல்ல. பல்வேறு ஒவ்வொரு மனுஷனும் அவன் கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியா இருக்கலாம். உடுத்துற உடையினால, இருக்கிற வீட்டை பார்த்துட்டு நண்பர்கள் அந்த வீட்டை பார்த்தா சிரிப்பாங்க. இப்படி எது வேணாலும் உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணலாம். அப்போ அதுல ஒரு காரணம் ஆணுறுப்பு தான். ஆணுறுப்பு எனக்கு சின்னதா இருக்கு, அதனால நான் வெளியே போய் எல்லாரோடையும் பழக முடியல. எல்லாரும் ஸ்விம்மிங் பூல் போனாங்கன்னா நான் ஸ்விம்மிங் பூல் போக முடியல, டாய்லெட் போய் யூரினல்ஸ் போனாங்கன்னா என்னால போக முடியல, அவங்க எல்லாம் போன பிறகு தனியா நான் போறேன். இப்படி அவங்களுக்குள்ள ஒரு ஆளுமை ரொம்ப குறைவாக இருக்கும். இது எந்த காரணத்தினால வேணாலும் வரும். பல காரணங்களால இந்த ஆளுமை பிரச்சனைகள் யாருக்கு வேணாலும் வரலாம். ஆணுறுப்பு சின்னதா இருக்கு அப்படின்னு ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு. முதல்ல ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க. ஹார்மோன்கள் குறைபாடு இருந்தால் ஹார்மோன்கள் கொடுத்து உடனடியாக சரி பண்ணலாம். மருந்து மாத்திரைகள் இருக்கு, இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கு. அதை தவிர ஆணுறுப்புல போடக்கூடிய ஷாட் இன்ஜெக்ஷன், ஷாக்வேவ் தெரப்பி, அறுவை சிகிச்சைகள், இப்படி ஏராளமாக இருக்கு. நீங்களா ஏதாவது மாத்திரை வாங்கி சாப்பிட்றதுனால பிரயோஜனம் இருக்காது. நீங்க மருத்துவரை கலந்து ஆலோசித்தீங்கன்னா என்ன காரணம் அவரும் செக் பண்ணிட்டு என்ன காரணம்னு ஒரு டெஸ்ட்டுகளையும் பண்ணிட்டு உங்களுக்கு தகுந்த சிகிச்சை அளிக்கும் போது நல்ல பலன் கிடைக்கும்.